Hello Goddess, welcome back to VK64. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆத்தரைசேஷன்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடக்டட் ரவுட் எப்படி கிரியேட் பண்ணுறதும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம அந்த இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஏபிஐ யூஆர்எல் அப்படின்ட்டு நம்ம மார்க் சர்வர் யூஸ் பண்ணி நம்ம அந்த லாகின்க்கெலாம் ஏபிஐக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த யூஆர்எலை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டில் ஆக்சுவலாக எப்படி சேவ் பண்ணியிருந்தோம்னா நம்மளோட காம்பனன்ட் ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் ஏபிஐ யூஆர்எல். அதுக்கப்புறம் டேஷ்போர்ட்லேயும் சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். எஸ், ரெண்டுலேயுமே ஏபிஐ யூஆர்எல் அப்படின்ட்டு இங்கே நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலாக ப்ராஜெக்ட்ஸில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி டேரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலில் தான் அந்த மாதிரி யூஆர்எல், அந்த டோக்கன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் அதாவது இந்த மாதிரி செக்யூரான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே செக்யூரான டேட்டா எல்லாத்தையுமே என்ன செய்வாங்கன்னா இஎன்வி ஃபைலில் தான் சேவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த இஎன்வி ஃபைலை எப்படி நம்ம ஒயிட் ரியாக்ட் ப்ராஜெக்டில் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நார்மல் ரியாக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்லிடுவேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஓகே, எப்படி என்விரான்மெண்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃபோல்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் பேக்கேஜ்.json இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டர் இப்படி கிளிக் பண்ணிட்டு உங்கள் பேக்கேஜ்.json பக்கத்தில், அதாவது உங்கள் பேக்கேஜ்.json எங்கே இருக்கோ அதுக்கிட்ட தான் அந்த ஃபைல் வந்து இருக்கணும். அங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா .env அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்கள். .env. ஓகேவா? ஓகே, நான் வந்து .env ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இது எங்கே இருக்குன்னா பேக்கேஜ்.json எங்கே இருக்கோ அதே ஃபோல்டரில் தான் இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ அப்படி இருந்தாலும் என்ன ஆகும்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். இது உள்ள என்ன கிரியேட் பண்ணணும், இப்போ நமக்கு வந்து ஏபிஐ யூஆர்எலை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதான் அந்த யூஆர்எல். நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, காப்பி பண்ணியாச்சு. இப்போ நான் இஎன்வி என்ன பண்ணுறேன்னா Vite_API_URL அப்படின்னு போட்டு அதில் என்னோட யூஆர்எலை சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, இப்படி தான் சேவ் பண்ணணும். இங்கே வந்து நான் எப்படி நேமிங் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோன்னா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து இந்த ஏபிஐ யூஆர்எல் அப்படிங்கிறது நம்ம ஏபிஐ யூஆர்எல், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இப்படி ஒயிட் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒயிட்டில் வச்சு நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ போய் நம்ம ப்ராஜெக்ட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா சர்வரே ரன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ லாகின் பண்ண போகிறேன். vk64@vk64.com டேப். ஓகே, எல்லாம் கேப்ஸில் இருந்திருக்கு. கேப்ஸ்லாக் ஆன்ல இருந்திருக்கு மக்களே. vk64@vk64.com vk64@1234 சப்மிட். லாகின் சக்ஸஸ்ஃபுல், வெல்கம் டு வந்துருச்சு. ஓகே, இப்போ ஓகே ஆகுது. இப்போ நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் வந்துருச்சு. ஓகே கூட, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இஎன்வி ஃபைலை நம்ம ப்ராஜெக்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, நமக்கு லாகின்ல ஒரு யூஆர்எல் இருக்குது, தென் டேஷ்போர்டில் ஒரு யூஆர்எல் இருக்குது. இதை இப்போ நான் இஎன்வி ஃபைலை வச்சு எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த யூஆர்எல் இங்கேருந்து எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஸோ இம்போர்ட், அப்புறம் ஒரு டாட் வைக்கேன். அதுக்கப்புறம் என்ன வருது, மெட்டா அப்படின்றது. ஸோ மெட்டா வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டாட் வைக்கேன். அதில் என்ன காட்டுது, இஎன்வி காட்டுதா. ஸோ ஓகே, ஸோ இஎன்வி டாட், அதில் என்ன வைக்கணும்னா நம்மளோட ஃபைல் நேமே எழுதணும். Vite_API_URL. ஓகேவா? ஸோ இப்படி தான் இம்போர்ட் பண்ணணும். இப்போ நம்ம டேஷ்போர்ட்லேயுமே மாற்றிடலாம். ஸோ என்ன இருக்கா நோட் பண்ணிக்கோங்க. import டாட் மெட்டா டாட் env டாட். ஓகே, சோலி முடிஞ்சதுக்கண்ணா அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. சாரி காய்ஸ். import டாட் மெட்டா டாட் envக்கு அப்புறம் டாட் Vite_API_URL. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ராஜெக்டை போய் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இங்கே ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ vk64@vk64.com டேப் vk64@1234. ஸோ என்டர் அடிக்கிறேன். லாகின் சக்ஸஸ்ஃபுல். ஓகே ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒயிட் ரியாக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் என்விரான்மெண்ட் ஃபைல் கிரியேட் பண்ணி அது உள்ள ஒயிட் அப்படிங்கிறத அந்த ஃபஸ்ட்டு வேர்டு வந்து மஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட வேரியபிள் நேம் வச்சுக்கோங்க. வச்சு அதில் உள்ள உங்களுக்கு தேவையான டேட்டா தென் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இம்போர்ட் டாட் மெட்டா டாட் இஎன்வி டாட் நம்மளோட யூஆர்எல் வேரியபிள் நேம். ஓகே, இப்போ நீங்கள் ஒயிட் ரியாக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நார்மல் ரியாக்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் கவர் பண்ணிடுறேன்.
ஸோ ஜஸ்ட் நான் இங்கே சொல்ல மட்டும் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆனிச்சுன்னா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? ஸோ சேம் தான். ENV ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும்னா சேம் பேக்கேஜ்.json ஃபைல் எங்கே இருக்கோ அது பக்கத்துலேயே தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான நேமிங் கன்வென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரியாக்ட் அண்டர்ஸ்கோர் ஆப் அண்டர்ஸ்கோர் API அண்டர்ஸ்கோர் URL. ஓகேவா? ஸோ நீங்கள் நார்மல் ரியாக்ட் ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ரியாக்ட் ஆப் அப்படிங்கிற வேர்ட் வந்து மஸ்ட் இருக்கணும். ஒயிட்டுங்கிறதுனால ஒயிட் இருக்கிறதுனால அங்கே ரியாக்ட்ங்கிறதுனால ரியாக்ட் ஆப் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே காட்டிடுறேன். ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் API URL ஈக்குவல் டு அங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸ், இங்கே வந்து வராது, நான் ஆக்சுவலாக அப்படி தான் யூஸ் பண்ணணும். ப்ராசஸ் டாட் env டாட் react underscore app underscore API underscore URL. ஸோ அங்கே என்ன எரர் காட்டுது, ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த ஆக்சஸ் வந்து இல்லை. நம்ம வந்து இங்கே ஒயிட் யூஸ் பண்ணுறதுனால இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். நார்மல் ரியாக்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராசஸ் டாட் env, இங்கே வந்து நம்ம என்ன போட்டோம் env முன்னாடி import டாட் மெட்டா டாட் env போட்டோம். அங்கே ஒன்றும் இல்லை, ப்ராசஸ் டாட் env. ஸோ என்ன முக்கியம் அப்படின்னா இந்த நேமிங் கன்வென்ஷன் தான் முக்கியம். நீங்கள் நார்மல் ரியாக்ட் ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா ரியாக்ட் ஆப் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகே மகளே, இதை நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லா ப்ராஜெக்ட்லையுமே அந்த URL வந்து டேரெக்டாக உள்ள வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. ENV ஃபைலில் தான் மஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ENV ஃபைலை வச்சு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்கள் டெவலப்பர் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து மஸ்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே கூடஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டென்ட் என்ன பண்ணலாம், நம்ம வந்து டு டூ இல்லை ரியாக்ட் கண்டினியூ பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட் JS ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத, இல்லை நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் கூட, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.